ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஷேடோ. இந்த வீடியோவில் சோலோ லேர்னிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய சிலை வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த அட்டாக்லேருந்து காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சங்ஜின்வோ தான். அதை பார்த்துன்னு அந்த கேப்டன் வந்து நீ எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கும் காயம் பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை சரி பண்ணுறான். கேப்டன் வந்து அது எஸ்ராங் ஃபோவாக இருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்கிறான். அந்த டைமில் சங்ஜின்வோ அங்கே இருந்த கமாண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்குறான். அதுபடி பார்த்தா அந்த பெரிய சிலை தான் காடு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எப்படி வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு கிடச்சிது அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி அதான் ஜின்னா வந்து ஸ்கூலில் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவளோட அண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவன் எப்போவுமே அடிப்பட்டு பேண்டேஜோடு தான் வீட்டுக்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோ வந்து கேப்டன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனோட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை தாண்டியும் அந்த சிலை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணி அவனை கொன்னுருது. உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வெளியே தப்பிச்சு போக நினச்சா சாவுதான் அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதில் ஃபஸ்ட்டில் வந்து வணங்குறது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ வணங்கினா அப்படின்னா விட்டுருமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி மண்டிடுறான். மண்டிட்டோன்னே அது வந்து அட்டாக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் வணங்குங்க, அதோட கமாண்ட்மெண்ட்ஸ் படி நடந்துக்கோங்க, அது நம்மளை விட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். மற்றவங்களும் வணங்க ஆரம்பித்தோன்னா அந்த சிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக சிரிக்குது. அதை பார்த்து தான் அவங்க எல்லோரும் மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் நம்மளாம் தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அடுத்த கமாண்ட்மெண்ட்டை பற்றி அவன் யோசிக்கிறான். இதோட இது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த சிலை எழுந்து ஒரு மாதிரி நடந்து வர ஆரம்பிக்குது அவங்கள நோக்கி. ஓகே, ரெண்டாவது கமாண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வணங்கணும், அதாவது அதை வந்து புகழ்ச்சியோடு வணங்கணும். ஸோ ஓகே, புகழணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறான். ஆனால் நான் நசிக்கிறது ஒரேடியாக மிச்சம் எல்லாரையும் அப்படியே ஒவ்வொருத்தராக நசிக்கிட்டு வரும்போது ஜோகியை காப்பாற்றுறதுக்காக அவன் கூப்பிட்டு ஓடுறான். அதில் ஒருத்தன் மட்டும் வெட்டுப்பட்டுடுறான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஆயுதத்தை கொண்ட சிலைக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதுனால பக்கத்தில் இருக்க சிலையில் எதெல்லாம் வந்து ஆயுதம் இல்லாமல் இருக்கோ அது பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான். அதை கேட்டு எல்லாருமே ஓடி போய் நிற்கிறாங்க. பட் ஆனால் கடைசி சிலைக்கு முன்னாடி ஜோகியும் இவனும் போய் நிற்கும்போது அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வந்து ஜோகியை மட்டும் அங்கே விட்டுட்டு அவன் வந்து இன்னொரு சிலைக்காக ஓடுறான். ஓடிட்டு இருக்கும்போதே பாதி வழியிலேயே அந்த பெரிய சிலை வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் இருந்தும் எப்படியோ தப்பிச்சிட்றான். அவனோட ஒரு கால் வந்து துண்டிக்கப்படுது. இருந்தும் வந்து அந்த சிலையை நோக்கி போயிட்டே இருக்கான். ஃபைனலாக ரீச் ஆகிட்டான். அதனால் அந்த பெரிய சிலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப பேக் அடிச்சிருச்சு. பட் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு நடுவில் வர நம்ம சங்ஜினோட கால் வெட்டப்பட்டிருக்குல்ல, ஸோ ஜோகி வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் இருந்தாலும் அவளால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவள் ரொம்பவே பவர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கா அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதுக்காக. அங்கே இருந்ததில் ஒருத்தன் வந்து கேப்டன் மேலே பழி தூக்கி போடுறான். உங்களோட தப்பு தான், நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே டைமில் வந்து கமாண்ட்மெண்டோட லாஸ்ட் ஒன்று அப்பியர் ஆகுது. அதாவது ஆல்டர், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை வந்து அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்குள்ளே வந்து அனுப்புகிறான். அங்கே உள்ளே போனதுமே ஒரு விளக்கு எரியுது. அதை பார்த்ததும் சங்ஜின்வோ இது எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். உடனே நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்குறான். அவங்களையும் கூப்பிட்டுட்டு உள்ளே இறங்குனதும் எல்லா விளக்கும் எரிய ஆரம்பிக்குது. அந்த விளக்கு எரிஞ்சோன்னே தான் அவனுக்கு புரியுது இந்த சிலையெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்றது. அவங்களுக்கு தெரியும் இந்த டஞ்சன் ரைடு ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிடுன்றது. அந்த டைமில் நம்ம ஜீனா, அதாவது நம்ம சங்ஜினோட தங்கச்சி வந்து அவங்க அம்மாவை போயிட்டு பார்த்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அவங்க வந்து சீரியஸாக இல்லை இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக புரியுது. அதாவது உள்ளே வர வர வந்து ஒவ்வொரு விளக்கும் எரியும். அதில் வந்து ஒரு டைமர் மாதிரி அந்த சிலை எல்லாமே வந்து அட்டாக் பண்ண வரும். அந்த அட்டாக்லேருந்து நம்ம பாதுகாப்பாக ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு விட்டுரும் அப்படின்றது. பட் ஆனால் அது பக்கத்தில் நெருங்க ஆரம்பித்தோன்னா ஒவ்வொருத்தராக விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. விட்டு ஓட 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 அதில் இருக்க ஒரு விளக்கும் அணைய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம ஹீரோவை விட்டுட்டே ஓடிடுறாங்க. கடைசியாக நம்ம
கிம்ன்ற ஒருத்தன் மட்டும் வந்து சொல்கிறான், என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும், அதனால் நான் கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறான். ஹீரோக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்றதையே மறந்துடுறாங்க. ஃபைனலாக வந்து ஜோகி, நம்ம ஹீரோ, அப்புறம் கேப்டன் இவங்க 3 பேரும் தான் லாஸ்ட்டில் தங்குறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் 2 பேர் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். பட் இருந்தாலும் நம்ம ஜோகியால் நகரவே முடியல. அவள் ரொம்பவே பவர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப வீக்காக இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து அவன் கையில் இருக்க கிறிஸ்டலை கொடுத்துட்டு, நான் வெளியே போனால் உன்னை சந்திக்கிறேன், நீ அவர் கூட போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி கேப்டன் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான். சாகறதுக்கு முன்னாடி போராடி சாகிறேன், உங்கள் ஒருத்தரையாவது எடுத்துகிட்டு போகிறேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட பார்க்குறான். பட் இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ். அது ஈஸியாக அவன் கையை துண்டிச்சிடுது. அடுத்து வந்து அவன் காலையும் வெட்டி போட்டுருது. ஃபைனலாக உயிருக்கு போராடிட்டு இருக்க சமயத்தில் கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்குறான். எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ஏன் அவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஃபைனலாக எனக்கு சாக விருப்பம் இல்லை, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டைம்லலாம் அந்த லாஸ்ட் டைமருக்கான ஃப்ளேம் வந்து அணையுது. அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து பிளேயராக செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் see you. Bye bye.